ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபகத் ஃபாசில், வடிவேலு இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க மாரீசன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாரீசன் இந்த படத்தை ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூஸ் பண்ணி சுதீப் சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு திருடன் ஜெயிலிருந்து வெளியே வந்து அவனோட வழக்கமான திருட்டு வேலைகள் பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு திருட போகிறான். அங்கே ஒரு அல்சைமர் பேஷண்ட்டை பார்க்குறான். அவர் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அவர் அங்கேருந்து காப்பாற்றினா 25,000 தரேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் அதை அக்ரி பண்ணிட்டு அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் 25,000 வாங்கலாம். அப்போ 25,000 வாங்கும்போது அவர் பேங்க்கில் 25 லட்சம் இருக்கிறத பார்க்குறான். ஸோ இந்த 25 லட்சத்தை நான் எப்படியாவது ஏமாற்றி வாங்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த திருடன் அவர் எங்கே போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க நானே கூட்டிகிட்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்கிறதாக்க அந்த 25 லட்சத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். ஸோ இந்த ட்ராவல் தொடருது. இதுக்கப்புறம் என்னாச்சு, இதுதான் இந்த மாரீசன் படத்தோட மொத்த கதை. ஒரு ட்ராவல் ஒரு ஆளோட லைஃபையே மாற்றோம்னா அது இந்த படம் தான் சொல்லணும். நான் சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த படம் வந்து ஒரு மெய்யலகனோ இல்லை அன்பே சிவமோ அந்த மாதிரி படங்களோட கம்பேர் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான். ஃபஸ்ட் ஹாஃபோட எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டோட இன்டர்வல் விடுவாங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இதில் வடிவேலு சார் தான் அந்த அல்சைமர் பேஷண்ட், ஃபகத் ஃபாசில் தான் அந்த திருடன். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அல்சைமர் பேஷண்ட்டாக அவர் நடிக்கிறது வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எங்கேயுமே நமக்கு வந்து அவரோட முந்தைய படங்கள் ஞாபகமே வராது. ஸோ அந்தளவு ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அழுகிற சீன் வரும் ஒரு அல்சைமர் பேஷண்ட்டாக. அந்த இடத்துல அவரை பார்த்தா நமக்கே ரொம்ப பரிதாபமாக தோணும். அது அப்படியே ஆப்போசிட்டாக செகண்ட் ஹாஃபில் மாறும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய சீன்ஸ் லேகாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மலையாளத்தில் வந்திருந்தால் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லராக கொண்டாடப்பட்டிருக்கும். தமிழில் வந்தனால இது ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக தான் இருக்கும். மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா கிளைமேக்ஸ் பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு. மற்றபடி படத்தில் எங்கேயுமே சொல்கிற மாதிரி ஒன்றும் பண்ணலைன்னு தான் சொல்லணும். ஏஆர் ரஹ்மான் வடிவேலு வச்சு மாமன்ல தந்தானத்தானான்னு ஒரு பாட்டு கொடுத்தாரு. ஸோ அந்தளவு கூட இவர் ட்ரை பண்ணல. படத்தில் மற்ற விஷயங்கள் சினிமாட்டோகிராஃபிங், எடிட்டிங், ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப மோசம்னு சொல்லவே முடியாது. இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோ பர்னிங் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ரொம்பவே அற்புதமாக எடுத்திருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தரலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.